எனக்கு நிலாக்குளர் வந்து திரைப்பட பாடலாசிரியர். அதுக்கடுத்து அவங்க வந்து ஒரு கவிதை தொகுப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சில கவிதைகள் இன்னும் நிறைய நல்லா இருந்தது. ஆனால் அது இயற்கை சார்ந்து வர்ணிப்புகளாக இயற்கையை பார்க்கறது, பசுமையை பார்க்கறது இப்படியா. அப்போ நான் வந்து ஒரு கேள்வி வச்சுருக்கேன், என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பில் வாழ்ந்துருக்கீங்க, நிறைய மனிதர்களோட வாழ்ந்துருக்கீங்க, அதை கவிதைகளாக வந்து கொண்டு வரலாம், அது ஒரு பெண் பார்வையிலிருந்து கொண்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ இது இல்லை. எனக்கு கூடுதலான ஒரு சந்தோஷம்னா இந்த எல்லா கவிதைகளோட முதல் வாசகம் தான். ரொம்ப சின்ன சின்ன நுட்பங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கண்ணாடி இதில் அந்த அனுபவ கூட்டாளின்னு சொன்னாங்க, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பமாக ஒரு 2 வரி அவர் ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. அவர் பஸ் நம்பர் தெரியல, கண்ணு கசன மாதிரி கலக்கிற மாதிரி ஒரு மாதிரி பிசு 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 இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு. அந்த இடத்துல ஒரு நுட்பம் இருக்குது. என்னன்னா அந்த காலத்துல 5வது படிச்ச நம்ம போய் அடுத்த வீட்டை கேட்கறது, அதுதான் நம்ம அது அந்த ஒரு இந்த ஒரு வைராக்கியம், ஒரு தன்மானம், அந்த மாதிரி நுட்பம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பெரியகுளம் பகுதியில் வாழ்ந்ததுனால அந்த சமூக நல்லிணக்கம் ஒன்று இருக்கு. அது ரொம்ப இந்த புத்தகத்தில் அங்கங்க தெரிவிப்புகளா இருக்கு. அதுதான் இன்னைக்கு காலத்துக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு தாயா பிள்ளையா பழகிற பிரிவினர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து வெறுப்பு அரசியல் மூலமாக நம்ம வந்து பிரிச்சு வைக்கிற ஒரு சூழல்ல இந்த மாதிரி கவிதைகள் வர்றது வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு. அந்த கவிதை ஒண்ணு படிக்கணும்னு எனக்கு ஆசைப்படுறேன். அன்பர் அத்தா, பண்டிகை காலங்களில் பல அளவு பாதங்களில் தடம் பதித்து இருக்கிறேன். அப்பாவுடன் அன்பர் மாமா கிடைக்கும். இந்த இடம் ரொம்ப நுட்பமா இருக்கும். ஆட்சி பூசிவிடும் திருநீர் ஒட்ட உச்சி புகர்ந்து மாசா அல்லா சொல்வார் அன்பர் மாமா. இந்த குழந்தைக்கு தேர்ந்தெடுத்த செருப்பு காவோடும் தீபாவளி பொங்கல் காசு கையோடும் கொடுத்தது போற அன்பர் மாமா. ஆட்சி தவறிய போதும் அப்பா நலிந்த போதும் இன்னும் பிற போதுங்களில் முதல் ஆளாய் மூத்த ஆளாய் நின்றார் அன்பர் மாமா. அப்பா தவறிய 3ஆம் வருடத்தில் திகைந்த திருமணத்தை முன்னின்று நடத்திய அன்பர் மாமா அன்று முதல் ஆகி போனார் அன்பர் அத்தா. இதுக்கு அடுத்துதான் ஒரு முக்கியமான அரசியல். இன்னைக்கு இந்தியாவோட நிலம் அது. சாந்தினி சௌக் செருப்பு மார்க்கெட்டில் மதவெறி விழுங்கிய 1ஆம் ஆண்டு குலசாமி கோயிலில் உருகி நிற்க கோயில் வாசலில் சாந்தியையும் சமாதானத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தது அன்பர் அத்தா கடையில் கடைசியை வாங்கி செல்லும். அது வந்து அதுக்கடுத்து ரொம்ப நுட்பமான வந்து பார்த்தோம்னா ஒரு நமக்கு புது வர்ணிப்புகள் வந்து நமக்கு நம்மளோட சிந்தனை வந்து ஒரு பொது புத்தியில இருக்கும். ஆண்கள் பெண்களோட பார்வையிலேருந்து அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அதில் பவளம்னு ஒரு கவிதை, ஒரு மூக்குப்படி போட்டு அதனால ஒரு புற்றுநோய்க்கு ஆளான ஒரு பெண்ணை பற்றின ஒரு கவிதை. முதுகு வரைக்கும் நீண்டு விரிஞ்ச கருங்காடு தோக்கு முடி அவளுக்கு இருந்தது. 3 கைப்பிடி ரேசன் அரிசியை கொதப்பனாப்புல புசு புசுன்னு காணும். இந்த சொல்லாடல் வந்து எனக்கு ரொம்ப அது பார்க்கறதுக்குன்னு ஒரு பார்வை எல்லாருக்கும் ஆச்சு. அதாவது 3 கைப்பிடி ரேசன் அரிசியை கொதப்பனாப்புல புசு புசுன்னு காண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் வந்து கம்பத்து திராட்சையாய் கண்ணாமொழி, அதுல ஒரு நிலம் இருக்கு, நிலப்பரப்பு. வெத்தலை சகுப்ப வம்புக்கு இருக்கிற உதவி, இப்படி அவ வர்ணிச்சுட்டு அதுக்கடுத்து அவரோட இன்றைய நிலையை சொல்றாங்க. கடுங்குளிர் காய்ச்ச கண்டாலும் வெண்டு துப்பி செமிச்சவ, வேலை வேலைன்னு ஓடி ஆடி திரிஞ்சவ, கட்டிலோட கிடக்கான்னு சொல்ல ஒரு 8 போய் அவளத்தை பார்த்துட்டு வரலாம்னு போனா, இப்ப ஏற்கனவே சொன்ன அந்த வர்ணிப்பெல்லாம் இப்போ வேறையா அவங்க பார்வை. அது எப்படி இருக்குன்னா, முடிக்காடு கழிஞ்சு வெறும் மண்டையா, கவுத்து கட்டுல துவண்டு கிடக்கா கயிறு கிடக்கா. இப்ப அந்த இடத்துல வந்து வெத்தலைக்கு போட்டியா உதற சொல்லியிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியை இங்க சொல்றாங்க. காஞ்ச சுண்ணாம்பா வெடிச்சு கிடக்கிற வெத்தலை உதற, தண்ணி வெத்தலை கிணறு கணக்கா கண்ணாங்க. ஒரு 3 கைப்பிடி ரேஷன் அரிசி போல உப்பு இருந்த நீ கண்ணம் வந்து பத்தி பை கட்டு. அந்த கண்ணாமொழி இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, 5 கைப்பிடி அரிசி தானமா அவ்வளவு உள்ள போயிருக்கும். 5 கைப்பிடி அரிசி தானும் அவ கண்ணத்தை தின்ன சொல்லி நின்று பார்க்கவும் திராணி இல்லை, விலகி வரவும் மனசு. இது பெண் மனமா நம்ம
ஆணுக்கு வந்து அதை நின்று பார்க்காம சட்டு வந்துடும். ஆனா அதை தாண்டின ஒரு சகிப்பு இருக்கு, அது ஒரு பெண் மனமா இருக்கு. நின்று பார்க்கவும் திராணி இல்லை, விலகி வரவும் மனசு இல்லை. மூச்சு இழுக்க தெம்பத்து ஒரு இழுப்புக்கும் இன்னொரு இழுப்புக்கும் இடையில இழுத்துக்கிட்டு கிடக்கா, இழுத்த பொடியெல்லாம் உள்ள குத்தாம வச்சு. அந்த மாதிரி ரொம்ப நுட்பமா இருக்கும் அந்த ரேஷன் அரிசிங்கிறதுலாம். எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, அப்புறம் இதுல எனக்கு ரொம்ப அல்லாஹ் கோயில் மாட்டு, அல்லாஹ் கோயில் நாடு, அல்லாஹ் கோயில் அலாரம் கேட்டு துயில் முடித்து திமிழ் சிலிப்பி நடையை கட்டியது கோயில் மாடு. ஊதுபத்தி வாசனையுடன் அழகென்று சொல்லுக்கு முருகா பாடல் கசியும் பாரதி பீஸ்டால் வந்து வழக்கமாய் வாழப்பழக்கு மரியம்மை கிழவியின் வருகை நோக்கின்றது. கூதலுக்கு முக்காடாய் முந்தானையை போர்த்தி கன்னி மாதாவாய் ஒரு கையில் தூக்குவாளியும் மறு கையில் வாழைப்பழமும் என வந்து திமிழ் தடவ வாயொழுக பழம் தின்று வாஞ்சையுரிய நாவால் ஈரமாக்கியது கிழவியின் கரத்தை. அந்த மாடு அடுத்ததான் ரொம்ப இதுக்குள்ள ஒரு பெரிய சாதி. வடக்கு தெரு, தெற்கு தெரு, கிழக்கு தெரு, மேற்கு தெருன்னு ஊர் தெருவையும் தாண்டி இதுக்கு அடுத்த ரொம்ப சாமி போகாத சப்பரம் போகாத ஓட தெருவிலையும் ஒய்யாரமா சுத்தி வந்து கடவீதியில நின்று பகல் பொழுது அசை போட்டு கடகண்ணி மூடி ஊரடங்க அவங்களுக்கு ஒரு உலகம் தெரியுது. அவங்க உலகம் என்னவா இருக்குன்னா பொதிகழுத, தெருநாயி, 4-5 பெருச்சாய், மனுஷ வாடகை இல்லாம அல்லாஹ் கோயில் வாசல்ல அலாரம் வச்சு படுத்துச்சு போயிடணும். திரும்ப நாளைக்கு காலையில அந்த முதல் அல்லாஹ் போகிற சட்டத்துக்காக இப்படி ரொம்ப சமகாலத்தை ஒட்டி இருக்கு. நம்ம என்ன துவைச்சிக்கிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான நம்மள அறியாமே ஒரு காலத்துல ஒற்றுமைகளை பேசணும், நம்மள அறியாமே நமக்குள்ளேயே கூட வெறுப்பு வதைக்கிற ஒரு இனம் புரியாத ஒரு சூழல் தான் இது வரைக்கும் ரொம்ப கடைசியான ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. மாஞ்சோலை அது படிக்கும்போது எனக்கு மாஞ்சோலை எஸ்டேட் ஞாபகம். இன்னும் பிற பலரின் கல்லறைகள் பெரிய கவிதை. நான் என்ன சொன்னா அவங்கள்ட்ட படிச்சுட்டு வந்து இப்போ தோழர் சொன்ன மாதிரிதான் இந்த கவிதை தொகுப்பை வந்து இதுல இருக்கிற ஒவ்வொரு கவிதையுமே நீங்க சிறுகதையா எழுதணும். அப்புறம் சிறுகதையை எழுதி முடிச்சுட்டு அந்த ஒவ்வொரு கவிதையுமே ஒரு நாவலா எழுதுங்க, அவ்வளவு உள்ளடங்கி இருக்கு. அப்படி எழுதணும் நான் இந்த அந்த கடைசி அந்த கவிதையை வாசிச்சுட்டு நான் நிறைய சொன்னேன். இன்னும் பிற பலரின் கல்லறைகள். வர 15ஆம் தேதியோட நிக்க போகுது 4 கால் மலையரசி. மக்களை வெளியேற்றும் கடைசி ஆயுதமாய் ஆகி போன 8 மணி பஸ். தனியார் எஸ்டேட் லீஸ் முடிய எல்லோரும் வெளியேறணும்னு போட்டு உத்தரவு. 100 வருஷம் வாழ்ந்து செத்த ஊரு, என்னென்னமோ பண்ணி பார்த்தும் எதுவும் நடக்கல. கருங்காடு திருத்தி ஆனக்குள்ளையும் அட்டக்குள்ளையும் காப்பி தேயிலன்னு முளைச்சு நின்ன எஸ்டேட். கால் தடம் கழுது தடம் போட்ட ரெட்டத்தடத்துல ஜீப்பு மட்டும்தான் எஸ்டேட்டுக்கு போக வர. சொடல தாத்தா மதுரை ஜில்லா கலெக்டருக்கு பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட மலை ஏறிச்சு ரோடு. கெடா வெட்டி கொண்டாடி மாலை மரியாதையோட வந்து சேர்ந்துச்சு 8 மணி பஸ். அன்னையிலிருந்து அது அண்டியும் நம்பியும் தான் நடந்துச்சு அம்புட்டு போகும். தினமும் ஏறி வந்து ராத்தங்கி எந்திரிச்சு கிளம்பி 8 மணி பஸ். மலை இறங்கின பஸ்ஸுனால படிப்பு ஏறிச்சு ஒரு தலைமுறை. எமனை தினங்காட்டி மிரட்டும் 7வது வளவுல ஒத்தையான வழிமறிச்சு நிக்க பஸ்ல இருந்த மொத்த சனமும் விசுறு போச்சுன்னா என்னங்கிறத விட பஸ் போச்சுன்னா என்னன்னு பரிதி வச்சு கிடந்துச்சு. பாவம் பார்த்த ஒத்தையான பாதமாத்த உசுரெடுத்து கும்பிட்டாங்க போன பாதம் பார்த்து. இப்படி 40-50 வருஷம் என்னென்னமோ பார்த்துருச்சு 8 மணி பஸ். தோட்டு உத்தரவுக்கு அப்புறம் கரண்ட் தண்ணின்னு ஒவ்வொரு சல்லி வேற அத்துக்கிட்டே வந்த நிர்வாக கோடாலி ஆணி வேர்ல கை வைக்க 8 மணி பஸ்ஸுக்கு நாள் குறிச்சிச்சு. இருந்த கடைசி நம்பிக்கையும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வாழ்ந்த சாட்சிக்கு பேத்தெடுத்த 1-2 நிலப்பாடியையும் தூக்கி போட்டுக்கிட்டு இறுதி ஊர்வலம் போச்சு 8 மணி பஸ். இதுக்கு அடுத்துதான் ரொம்ப காட்சி, பயங்கரமான ஒரு பறவை கொடுத்த ஒரு காட்சி. இறுதி அஞ்சலி செலுத்தி அங்கேயே கிடக்குது ரோட்டுக்கு மனு போட்ட சொடல தாத்தா உள்ளிட்ட இன்னும் பிற பலரின் கல்லறைகள். நான் இந்த புத்தகத்துக்கு சொன்னாங்க, இந்த நிலத்துல எனக்கு இந்த புத்தகத்தை முதல் அறிமுகம். அப்பதான் நான் விசாரணை சொன்னேன். ஒரு கவிதை அதை நம்ம மண்ணில்
இந்த நூல் அறிமுகம் செய்யணும், அதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ள ஒன்று அமைதியாக நினைச்சுக்கிட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய வழியோட நினைச்சுக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்னோட நண்பன் ராசி தங்கத்துறை இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு ஆசைப்பட்டேன். ராசி தங்கத்துறை இந்த புத்தகத்தை பற்றி பேச இன்னும் ரொம்ப பொருத்தமான ஒரு நபராக இருக்கும். ஏன்னா ராசியோட எழுத்துகள் எல்லாம் ஒரு பாமரத்தன்மையில் இருக்கும், அந்த மக்கள் வளர்ப்பு முறையில் இருக்கும், வாழ்க்கை இருக்கும். இந்த நேரத்தில் ராசியும் நினைவு கூறி நிலாவுடைய வாழ்க்கையை மென்மேலும் எழுத்துக்களில் தொடர்ச்சியாக கவனிக்க தவறிய எளிய மனிதர்களையும் கண்காணிக்கப்படாத பல சமூக சமநிலைக்கு எதிரான விஷயங்களையும் தலையிலக்கியமாகவும் மக்களுக்கே என்ற அடிப்படையில் அதை தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டும்.